ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் கொடுக்கும், இருக்கும், ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் கூட. Hello everyone, welcome back to my channel and thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீனா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு டீ என்னடா டீ எல்லாருமே தான் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா என்னோட ஸ்டைல்ல நான் வந்துட்டு மசாலா டீ அந்த பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எந்தெந்த பொருள் மசாலா டீக்கு ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்னா இஞ்சி சுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். சுக்கு போட்டாக்கா டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும். அதனால நம்மளோட மசாலா டீக்கு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சிட்ட பிறகு லாஸ்ட்ல நம்ம டீ போடும் போதுதான் நான் இந்த இஞ்சி வந்துட்டு தோல் சீவி நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்குவேன். இப்போ கிரைண்ட் பண்றதுக்கு இதுக்கு தேவையில்லை, ஆனா இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட்டே. ஸோ இஞ்சி பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னா, இஞ்சி சேர்த்துக்குனா நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு இதுதான் இஞ்சி. நம்ம டைஜஸ்ட் ஆகலன்னா சும்மா இஞ்சி தட்டி போட்டு அந்த இஞ்சி டீயோ இல்லை இஞ்சி பாலோ இல்லை இஞ்சி டிகாஷனோ குடிச்சாலே நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கட்டன் சாயா போடும் போது இஞ்சி தட்டி போட்டு 2 புதினா இலை போட்டு பாருங்க, கொஞ்சம் ஒரு 2-3 புதினா இலை போட்டாலும் சூப்பரா இருக்கும். ஜிஞ்சர்ல வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு. அது என்னன்னா நம்மளோட பெயின், நம்ம பாடி பெயின், ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும், ரிலாக்ஸேஷனா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இம்யூன் சிஸ்டம், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா நம்மளுக்கு டைஜஷன் நல்லா ப்ராசஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெப்பர் சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இப்போ கோல்டு இருக்கு, சளியா இருக்கு அப்படின்னாலுமே இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்ப தலைவலி இருக்கு அப்படின்னாலுமே இஞ்சி மிளகு அதெல்லாமே ரொம்பவே நல்லது. ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு நம்மளோட மசாலா டீல சேர்த்துக்க போறோம். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பட்டை இவ்வளோ அளவுக்கு சேர்த்திருக்கேன். ரொம்ப சேர்த்தாக்கா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ பட்டை, அதுக்கப்புறமா 4 லவங்கம், 5 லவங்கம், 4 to 5 லவங்கம் சேர்த்துக்கலாம் நீங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் தான் நீங்க நிறைய சேர்த்துக்கணும். ஏலக்காவுமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு மெயின் இன்கிரீடியன்ட் தான். இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் கொடுக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாமே நம்மளுக்கு காமனா பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு நல்ல ஒரு சாய் ஈவினிங் டைம்ல இது போட்டு குடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். சளி பிடிச்சிருக்கு, தலைவலி இருக்கு, அது எல்லாமே விட்டுடும். நீங்க வந்துட்டு சாய் ரெகுலரா குடிக்கிற ஆளா இருந்தா இந்த மசாலா டீ வந்து ஒரு டைம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி இருக்குது, மிளகு இருக்கிறதுனால ரொம்ப பாடி ஹீட் ஆயிடும். ஸோ நீங்க காலையில வேணும்னா நீங்க காலையில சேர்த்துக்கோங்க, இல்ல ஈவினிங் டைம்ல நீங்க சேர்த்துக்கினீங்கன்னா மதியானம் சாப்பிட்ட லஞ்ச் இல்லை ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கனால நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ உங்களோட ஈவினிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சாயில் நீங்கள் ஈவினிங் என் பண்ணலாம். இதெல்லாமே தான் நம்ம இப்போ அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூஸ்வலாக வந்துட்டு எங்க வீட்டுல ஈவினிங்ல தான் ரொம்ப ரேரா தான் நாங்க டீ போடுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் நான் காஃபிக்கு போயிடுவேன், ஹஸ்பண்ட் டீ வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. எப்பயாவது ஒரு வாட்டி தான், அந்த சாட்டர்டே சண்டேஸ்ல தான் நம்ம வந்துட்டு டீ எடுத்துப்போம். அண்ட் என் ஃபேமிலியில வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டீ ரொம்பவே பிடிக்கும். என் மாமனார் எஸ்பெஷலி, என் மாமனாருக்கு நான் போடுற டீ ரொம்ப பிடிக்கும். இங்க பெங்களூருக்கு வந்தாக்கா அந்த நிறைய கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். டீல எனக்கு நிறைய தண்ணி போட்டாக்கா அவ்வளவா பிடிக்காது. நிறைய பேர் நிறைய டைப்ஸ் ஆஃப் டீ, அவங்க ப்ரொசீஜரே தனியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலிலேயே சில பேர் டீ போடுவாங்க, தண்ணி போட்டு கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா பால் ஊற்றுவாங்க. ஒரு கிளாஸ் நல்லா நிறைய தண்ணிக்கு 3/4 கிளாஸ் பால் ஊற்றி அந்த மாதிரி போடுவாங்க. நிறைய பேர் எப்படி அவங்களுக்கு இஷ்டமோ அப்படி போடுவாங்க. சில பேருக்கு கட்டியா திக்கா இருந்தா பிடிக்காது, க்ரீமியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு க்ரீமியா இருந்தாக்கா ரொம்ப பிடிக்கும் டீல வந்துட்டு. அதே மாதிரி காஃபியை கூட ரொம்ப க்ரீமியா இருந்தாக்கா ரொம்பவே நல்லா இருக்கும், கட்டி பாலில் குடிச்சாக்கா. நான் ரொம்ப காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டீயும் ரொம்பவே பிடிக்கும், எப்பயாவது தான் எடுத்துப்பேன். நான் போடுறீங்க ஈவினிங் டைம்ல வந்துட்டு நல்ல ஒரு சாய் குடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸ், வீட்டுல செய்யற ஐட்டம்ஸோ இல்ல சிப்ஸோ இல்ல எது வேணும்னாலும் நீங்க சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டீ கூட வந்துட்டு முறுக்கு, அரிசி முறுக்கு அது கூட சாப்பிட்டா, அது சாப்பிட்டு டீ குடிச்சா சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மிக்சர் ஜார், ஒரு சின்ன ஜாரு, இந்த மாதிரி ஜார் இருந்தாக்கா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்கிரீடியன்ஸ். ஸோ இதுக்குள்ள நம்ம போட்டு இதை அரைக்கணும். ஸோ நல்லா நம்மளுக்கு நல்ல பவுடரியா அரைக்கணும். ஸோ இங்க பாத்தீங்க இல்லையா, நான் காட்டுறேன், இன்னொரு வாட்டியும் காட்டிடுறேன் உங்களுக்கு. குவான்டிட்டி பாத்தீங்கன்னா
நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பட்டை, இது வந்துட்டு 20 கிராம்ஸ் ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 10 கிராம்ஸ் சோம்பு, அதுக்கப்புறமா லவங்கம் ஒரு 5. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சிடலாம். வாங்க நம்ம வந்துட்டு வறுத்துடலாம். இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும். இதுவுமே வந்துட்டு ஒரு 6 to 1 year வரைக்கும், 6 months to 1 year வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்க அடிக்கடிக்கு டீ போட்டு குடிக்கிற ஆளா இல்லைன்னா நீங்க டெய்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 month ஆகும். நிறைய எல்லாம் போடக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் டீ போட்டு நான் எப்படி டீ போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படிதான் அரையணும். நம்மளோட டீ மசாலா பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். இந்த ஒரு கிளாஸ் தண்ணியும் டீ தூள் 3 போட்டுட்டேன். நல்லா கொதிச்சு வருது. இந்த சிம்ல வச்சுக்கலாம். இஞ்சி வந்துட்டு நான் வந்துட்டு சீவிக்கிறேன். இஞ்சி நம்ம இடிச்சுப்போம். நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்தேன், சரியா கேப்சர் ஆகல. ஸோ ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்ல நான் தண்ணி ஊத்திக்கினேன், ஒரே ஒரு கிளாஸ். அதுக்கப்புறமா டீயில வந்துட்டு இதுல 3 ஸ்பூன் போட்டுக்கினேன். 2 பேருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி நான் காட்டினேன் இல்லைங்களா, இஞ்சி அதை தட்டி போட்டாச்சு. ஸோ வந்துட்டு நல்லா கொதிக்கும். நிறைய தண்ணி ஊற்றா நல்லா இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் நான் தண்ணியில டிகாக்ஷன் இறக்கிட்ட பிறகுதான் நான் பால் ஊற்றி கொதிக்க விடுவேன். நல்லா பால் கொதிச்சிட்ட பிறகுதான் லாஸ்ட்ல நம்ம அரைச்ச கரம் மசாலா போடணும். நீங்க ஃபர்ஸ்டே போட்டு இந்த மாதிரி டைம்ல நம்ம டிகாஷன் பண்ணும் போதே போட்டுட்டாக்கா சம்டைம்ஸ் பால் தெரிஞ்சிடும், கெட்டு போற சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க லாஸ்ட் தான் இது சேர்க்கணும். ஸோ மெயின் இன்கிரீடியன்ட் வந்துட்டு இஞ்சி தான். இஞ்சி போடலன்னா அவ்வளோவா டேஸ்டியா இருக்காது. ஸோ இஞ்சி பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், ரொம்ப யம்மியா இருக்கும். இதுல லாஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தா கூட நீங்க போட்டுக்கோங்க, வேற லெவல்ல இருக்கும். நான் ஒரு 2 கிளாஸ் கெட்டி பால் ஆட் பண்ணிடுறேன் இதுல. இப்போ இந்த அரைச்சோம் இல்லைங்களா, அரைச்சதை நம்ம வந்துட்டு பாட்டில சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து இவ்வளவுதான் போட போறோம், அவ்வளவுதான். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட டீ ரெடி ஆயிடும். நான் இப்ப இதை ஆஃப் பண்ணிடுறேன். டீ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா டீ ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும், ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் கூட. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட மிக்சரோ இல்ல முறுக்கோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அரிசி முறுக்கு நான் சொன்ன மாதிரியா, இல்லைன்னா நெய் முறுக்கு, அதை சாப்பிட்டுட்டு இந்த டீயை குடிச்சிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணிடுங்க. Thank you for choosing to watch this video. See you on next video. Until then, it's bye from Shali. Bye.